الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يرغب عن ملة إبراهيم إلا من سفه نفسه ولقد اصطفيناه في الدنيا وإنه في الآخرة لمن الصالحين ووصى بها إبراهيم بنيه ويعقوب يا بني إن الله اصطفى لكم الدين فلا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அவனது சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது உற்றார் உறவினர் நல்லற தோழர்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் குறிப்பாக இங்கு குழுமிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய பெரும் கிருபையினால் நேற்றைய தினம் ஈதுல் அல்ஹாவுடைய அந்த பெருநாளை கொண்டாடிவிட்டு இந்த ஜுமாவில் நாம் இங்கு குழுமியிருக்கிறோம். இந்த வேளையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் ஞாபகப்படுத்தி பார்ப்பது, அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைய படிப்பினைகள், பாடங்கள், முன்மாதிரிகள் நமக்கு இருக்கிறது. அவைகளை நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒரு சிறந்த மனிதராக மட்டுமல்ல, சிறந்த நபிமார்களில் ஒருவராகவும் இருக்கிறார்கள். சிறந்த நபிமார்களில் ஒருவர் மட்டுமல்ல, அல்லாஹுவால் தன்னுடைய நண்பன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு மனிதராகவும் சிறந்த ஒரு சிறப்பாளராகவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலேயே 2 நபர்களை குறித்து சொல்லுகிறான், அவர்களை என்னுடைய நண்பனாக ஆக்கி கொண்டேன் என்று. வத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை தன்னுடைய நண்பனாக ஆக்கி கொண்டதாக சொல்லுகிறான். அடுத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த இருவர்களை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நண்பனாக ஆக்கி கொண்டதாக சொல்லுகிறான். நண்பன் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹலீல் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். நட்பிலே நட்பு அந்த விஷயத்திலே, பாசம் என்கிற விஷயத்திலே, நண்பன் என்கிற அந்த விஷயத்திலே உயர்ந்த அந்தஸ்துக்கு தான் ஹலீல் என்று சொல்லப்படும். அதை விட ஒரு அந்தஸ்து இருக்குதான்னா இல்லை, அதுதான் உயர்ந்த அந்தஸ்து. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய ஹலீலாக ஆக்கி கொண்டான். உயர்ந்த நட்பு. இதை நாம் புரிய வேண்டும் என்று சொன்னால், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு
அவர்களுக்கும் இடையில் இருந்த நட்பு எவ்வளவு என்பதை நாம் அறிவோம். நிறைய அன்பு பாசம் இருந்தது. அது அளவிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு நட்பு இருந்தது. அப்படிப்பட்ட அந்த நட்பை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் உலகத்திலேயே ஒருவரை என்னுடைய கலீலாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்று இருந்தால் அபூபக்கரை என்னுடைய கலீலாக ஆக்கியிருப்பேன். லத்தகது கலீலா, அபூபக்கரை நான் கலீலாக ஆக்கி கொண்டிருப்பேன். வலாக்கின் அத்தஹிது கலீல் அர் ரஹ்மான், ஆனாலும் அவரை என்னுடைய கலீலாக ஆக்கி கொள்ளாமல் நான் யாரை ஆக்கிக் கொள்கிறேன்? அல்லாஹுவை ஆக்கிக் கொள்கிறேன், ரஹ்மானை என்னுடைய கலீலாக ஆக்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ கலீலுடைய அந்தஸ்து எவ்வளவு பாருங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையில் அந்த நட்பு எவ்வளவு இருந்தது? அதை விட மேலான ஒரு நட்பு தான் இந்த கலீல். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலீலாக ஆக்கிக் கொள்வேன் என்று சொன்னால் அபூபக்கரை ஆக்கிக் கொண்டிருப்பேன் இந்த உலகத்திலே. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலீலாக ஆக்கவில்லை, நண்பனாக ஆக்கினார்கள். ஆனால் அல்லாஹ்வை கலீலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கி கொண்டார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை தன்னுடைய கலீலாக ஆக்கி கொண்டான் என்று சொன்னால் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கும். ஆக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டுவிட்டு நாம் இந்த ஹஜ் பெருநாளை கொண்டாடவே முடியாது. ஹஜ் பெருநாள் மட்டுமல்ல, இன்ன பிற வணக்கங்களும் கூட அவர்களை தான் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. நாம் தொழுகைக்காக நிற்கிறோம் என்று சொன்னால் கிபிலாவை முன்னோக்குகிறோம். கிபிலா எங்க இருக்கு? காபத்துல்லாவின் பக்கம். காபத்துல்லாவை கட்டி எழுப்பியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வருவார்கள். அதே மாதிரி ஒவ்வொரு அத்தியாயத்திலும், கடைசி அத்தியாயத்தில் தஷஹுதுல சலவாத்து சொல்லுகிறோம். சலவாத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஞாபகப்படுத்துகிறோம். ஆக இப்படி நமது வணக்க வழிபாடுகளில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஞாபகப்படுத்த கூடிய விதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஆக்கி தந்திருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். குறிப்பா இந்த ஈதுல் அல்ஹாவை எடுத்துக்கொண்டால் குர்பானை கொடுக்கக்கூடிய இந்த செயலாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த செயலாக இருந்தாலும் சரி, அத்துணை இபாதத்துகளுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஞாபகப்படுத்தி தான் இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் காபத்துல்லாவை பார்த்தால் அல்லாஹுடைய ஞாபகத்துக்கு வரும், அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள். அடுத்து அதை எழுப்பியவர்கள் நினைவு கூறுவார்கள். அங்கு மக்காம் இப்ராஹிம் இருக்கிறது, அதிலே தொழுவார்கள். அதே மாதிரி சஃபா மருவாக்கு நடுவிலே தொங்கோட்டம் ஓடுகிறார்கள், அங்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள். மினாவிலே ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள், அரஃபாவிலே ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள். ஆக இப்படி ஒவ்வொரு அமல்களுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தினரையும் ஞாபகப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் என்ன செய்து இருக்குது. ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அளவிற்கு ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து சொல்கிறான், கான இப்ராஹிமு உம்ம, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உம்மத்தாக இருக்கிறார்கள். உம்மத்துனா யாருக்கு சொல்லுவோம்னா, பல பேர் சேர்ந்த ஒரு கூட்டத்துக்கு தான் உம்மத்துன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கு தனித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் உம்மத் என்று சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பல பேர் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம் உம்மத்தாக இருக்கிறது மாதிரி தனி மனிதனாக உம்மத்தாக விளங்குகிறார்கள். பல பேர் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பண்புகள் இருக்கும், சிறப்பு அம்சங்கள் இருக்கும். அத்துணை சிறப்பு, பல சிறப்பு அம்சங்கள் கொண்ட அந்த மனிதர்களை சேர்ந்துதான் ஒரு உம்மத். அவ்வளவு சிறப்பு அம்சங்களை தனித்து இவர் பெற்றிருக்கிறார். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உம்மத் என்று குறிப்பிடுகிறான். அவர்களிடம் எத்துணை நன்மையான செயல்கள் இருக்குமோ, எத்துணை நற்பண்புகள் இருக்குமோ, அத்துணையும் அவரிடத்தில் இருக்கிறது. எனவேதான் நபி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து உம்மா என்று சொல்லி காட்டுகிறான். ஆக இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்புகள் நிறைய இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அந்த படிப்பினைகளை பெற வேண்டும். இன்றைக்கு உலக அளவிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள், 2/3 பங்கு உள்ள மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேசிக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னோடு சம்பந்தப்படுத்துகிறார்கள். யூதர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சம்பந்தப்படுத்துகிறார்கள். கிறிஸ்துவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அவர்களை சம்பந்தப்படுத்துகிறார்கள். கிறிஸ்துவர்கள் சொல்லுகிறார்கள் இப்ராஹிம் எங்களை சார்ந்தவர், யூதர்கள் சொல்லுகிறார்கள் இப்ராஹிம் எங்களை சார்ந்தவர்.
முஸ்லிம்களும் சொல்லுகிறோம் எங்களை சார்ந்தவர், முஷ்ரிக்கீன்களும் சொல்லுகிறார்கள் எங்களை சார்ந்தவர் என்று. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெக்காவுக்கு நபியாக வருவதற்கு முன்னதாக அங்க உள்ள முஷ்ரிக்குகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழியைத்தான் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போதித்த அந்த ஓரிரை கொள்கையில் சில மக்கள் இருக்கவும் செய்தார்கள். அவருடைய அந்த மார்க்கத்தை விட்டு முஷ்ரிக்குகள் விலகி இருந்தாலும் சில மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கொள்கையை ஏற்று நடக்கக்கூடிய மக்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு ஹுனஃபா என்று சொல்வார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹனீஃபாக இருக்கிறார்கள், எனவே அவர்களை பின்பற்றக்கூடியவர் ஹுனஃபா என்று சொன்னார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒருவர் தான் வர்கா பின் நௌஃபல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த பொழுது முதலாக கூட்டி சென்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவரிடம்தான் கூட்டி சென்றார்கள். ஆக அவர்கள் எல்லாம் ஹுனஃபா என்று அழைக்கப்பட்டார்கள். இப்படி சிலர் இருக்கவும் தான் செய்தார்கள். ஆக அந்த முஷ்ரிக்குகளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னை சார்ந்தவர் என்று சொன்னார்கள். எனவேதான் அவர்கள் காபத்துல்லாவுக்கு ஹஜ் செய்தார்கள். முறைகள் வேறு இருக்கலாம், ஆனால் அவர்கள் ஹஜ் செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னை சார்ந்தவர் என்று சொன்னார்கள், நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தினர் என்று சொன்னார்கள். ஆக இப்படி உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மக்களில் பெரும் தொகையினர் மூன்றில் இரண்டுக்கும் மேற்பட்ட மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னை சார்ந்தவர் என்று குறிப்பிடக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரை சார்ந்தவர் என்பதை தெளிவாக தனது குர்ஆனில் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், மா கான யஹூதியன் வலா நஸ்ரானியன் வலாக்கின் கான ஹனீஃபம் முஸ்லிமா வமா கான மினல் முஷ்ரிகீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யஹூதியாக இருக்கவும் இல்லை, நஸ்ரானியாகவும் இருக்கவில்லை. வலாக்கின் கான ஹனீஃபா, அவர் ஹனீஃபாவாக இருந்தார். ஹனீஃபா என்று சொன்னால் அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய அத்தனைகளையும் நிராகரித்து அல்லாஹ்வுக்காக மட்டுமே நான் வணங்குவேன் என்று ஒருமுகப்படுத்தக்கூடிய அந்த செயலுக்குத்தான் ஹனீஃப் என்று சொல்லுவோம். ஆக இப்படிப்பட்ட ஹனீஃபாவாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இணை வைக்கக்கூடியவர்களாகவும் இருக்கவில்லை என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். ஆக இப்படிப்பட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதிலிருந்து படிப்பினைகள் பெற வேண்டும். அதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே பல இடங்களிலே எந்த நபிக்கும் சொல்லாத அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய பல விஷயங்களை சில இடங்களில் விரிவாகவும் சில இடங்களில் சுருக்கமாகவும் அவருடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வதுகுர் ஃபில் கிதாப் இப்ராஹிம், நபியே இப்ராஹிமை இந்த இறைவேதத்தில் நீங்கள் நினைவு கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்திலே சொல்கிறான், வத்துலு அலைஹிம் நபா இப்ராஹிம், இந்த மக்களிடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய செய்தியை எடுத்து சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஆக இப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நமக்கு உஸ்வத்துன் ஹஸனா இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், கத் கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹிம் வல்லதீன மஅஹு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையிலே உங்களுக்கு உஸ்வத்துன் ஹஸனா இருக்கிறது அவர்களோடு இருக்கக்கூடியவர்களிடத்திலும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் குறிப்பாக நிறைய படிப்பினைகள் சொல்லலாம். ஆனால் இரு படிப்பினைகளை மட்டும் இந்த இடத்திலே நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய கால சூழ்நிலைக்கு ஏற்றார் போல ஒரு படிப்பினை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறதுங்கிறத என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். அவங்க எப்படிப்பட்ட ஒரு காலத்துல பிறக்கிறாங்க, எப்படிப்பட்ட ஒரு இடத்துல பிறக்கிறாங்க அப்படின்னா, அவர்களுடைய தந்தை ஷிர்க் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஷிர்க் செய்யக்கூடியவர்னா ஷிர்க் செய்வதற்கான முக்கிய இடமாக அவர் இருக்கிறார். சிலைகளை செய்வதும் சிலைகளை வியாபாரம் செய்வதும் பூஜிப்பதும் அவருடைய வேலையாகவே இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் மகனாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். அவர் குடும்பம் தான் அப்படி என்று சொன்னால், அவரை சுற்றி வாழ்ந்த மக்களும் அந்த ஷிர்க்கான விஷயங்களிலே மூழ்கி போயிருந்தார்கள். அந்த மக்கள் மட்டுமல்லாமல் அந்த நாட்டை ஆளக்கூடியவர்களும் அப்படித்தான் இருந்தார்கள். ஆக அவரை சுற்றிலும் இருக்கக்கூடியவர்கள் ஷிர்க்கான இந்த விஷயத்திலே மூழ்கி போயிருக்கிறார்கள்.
தௌஹீத் என்று சொல்லக்கூடிய அந்த ஓரிரை கொள்கைக்கு எதிரான விஷயங்களிலே மூழ்கி போயிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சமயத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனித்து ஒரு ஆளாக நிற்கிறார்கள். அதே நிலைதான் இன்றைக்கு நமக்கும் இருக்கிறது. நாம் வாழக்கூடிய இந்திய திருநாட்டில் அதிகமான முஷ்ரிக்குகள் இருக்கிறார்கள், இணை வைப்பாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே நாம் இன்றைக்கு தௌஹீத்வாதிகளாக ஓரிரை கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓரிரை கொள்கைக்கு தலைவராக, ஓரிரை கொள்கையை இந்த உலகத்திலே நிலைநாட்டியவர் என்பதற்கான தகுதிக்கு உடையவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அந்த ஓரிரை கொள்கையை தான் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் தன்னுடைய தந்தைக்கு ஆரம்பிக்கிறார்கள், தந்தைக்கு சொல்லுகிறார்கள், மென்மையான முறையிலே சொல்லுகிறார்கள், எனது அருமை தந்தையே என்று குறிப்பிட்டு அந்த ஓரிரை கொள்கை அவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறார்கள். கேட்கவில்லை, ஊராருக்கு எடுத்து சொல்லுகிறார்கள், ஊர் மக்களுக்கு பலவிதமாக எடுத்து சொல்லுகிறார்கள். வானத்தில் இருக்கக்கூடியவர்களை காட்டி அந்த தத்துவ ரீதியாக அந்த விஷயங்களை அவர்களுக்கு சொல்லி காட்டி புரிய வைக்கிறார்கள். அதற்கும் அசியவில்லை, புரியவில்லை. பிறகு அவர்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக புரிய வைக்கிறார்கள். நீங்கள் வணங்கக்கூடியவைகள் உங்களுக்கு செவிமடுப்பதில்லை, உங்களுக்கு பதிலளிப்பதில்லை என்பதை உணர்ச்சி பூர்வமாக சிலைகளை உடைத்து ஒன்றில் மட்டும் விட்டுவிட்டு அவைகளை கேட்கும்படி செய்து உணர்ச்சி பூர்வமாக அந்த மக்களுக்கு உணர்த்துகிறார்கள். அந்த மக்கள் உணர்கிறார்கள், இந்த சிலைகள் பேசாது, பதிலளிக்காது என்பதை உணர்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த முன்னோர்களுடைய பழக்க வழக்கமும் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஆட்சி அதிகாரமும் அவர்களை அங்கு தடுத்து நிறுத்திய பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவர்களை நெருப்பு குண்டத்திலே தூக்கி போட தயாராகிறார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாருங்கள், தனி மனிதராக இருக்கிறார்கள். நாம் அவர்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளாவிட்டால் நம்மளை என்ன செய்து விடுவார்கள்? இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், நாம் சிறு சிறு விஷயங்களுக்காக இந்த அரசியல்களில் இருக்கக்கூடியவர்கள், முஸ்லிம்கள் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் ஓட்டுகள் கேட்க போகும்போது அங்கு மாற்று மதத்தில் நடத்தக்கூடிய விழாக்களுக்கு சென்றால் அவர்கள் முறைப்படி, மத முறைப்படி அங்கு சடங்குகள் செய்யப்படுகிறது, இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். சிறு விஷயங்கள், உலக விஷயங்களுக்காக. இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளி வந்தவர்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இத்தபியூ மில்லத அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? கொள்கையிலே, ஓரிரை கொள்கையிலே சமரசம் செய்தார்களா? கொஞ்சமும் விட்டு கொடுத்தார்களா? இதை மட்டும் செய்து கொள்ளலாம் என்று செய்தார்களா? இல்லையே, அவர்கள் எந்த ஒன்றுக்கும் சமரசம் செய்யவில்லை. எனவேதான் அவர்களை நெருப்பு குண்டத்திலே தூக்கி போட்டார்கள். அதற்கு தயாராக ஆனார்கள். அதற்கு பயந்து அவர்கள் தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்கவில்லை. இன்றைக்கு நாம் உயிர் போகக்கூடிய அளவுக்கான நிலைமை இல்லை. ஆனாலும் சிறு சிறு விஷயங்களுக்காக கொள்கையை விட்டு கொடுத்து விடுகிறோம். வேலைக்காக இந்த கம்பெனியில் வேலை செய்தால் தாடி வைக்கக்கூடாது அப்படி என்று சொல்லிதான் அதை தாடி வைப்பதில்லை. அல்லது அந்த கம்பெனியில், அந்த கடையில் வேலை செய்கிறோம் என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய போட்டோக்களுக்கு பூக்கள் போட வேண்டும், சாம்பிராணி கொளுத்து, ஊதுபத்திகள் கொளுத்து வைக்க வேண்டும். இது போன்ற நிலைகள் இதெல்லாம் நான் உளப்பூர்வமாக செய்து விடுகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், வத்து லவ் துத்ஹினு ஃபயுதுஹினூன், அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தில் ஓரிரை கொள்கையில் இலகுவை ஏற்படுத்தினால் அவர்கள் உங்களுக்கு இலகுவை ஏற்படுத்துவார்கள் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இதுதான் நமது நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தை ஒழிக்க முடியாதுதான், ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை அந்த கொள்கையிலிருந்து வழிதவர செய்துவிட முடியும். அதைத்தான் கங்கணமாக வைத்துக் கொண்டு இன்றைக்கு RSS அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த RSS உடைய தலைவரே சொல்லுகிறார், இஸ்லாம் என்றைக்கு இந்தியாவுக்கு வந்ததோ அதை அன்றைக்கு இருந்தது போல் இருக்கத்தான் செய்யும், அதை ஒழிக்க முடியாது. அப்படி என்று சொன்னால் என்ன? அதை ஒழிக்க முடியாது, அதை ஏற்றுக்கொண்டவர்களை வழி தவற செய்துவிட முடியும், ஓரிரை கொள்கையில் இருந்து அவர்களை பிறலை செய்து விட முடியும். இன்றைக்கும் நிறைய யூடியூப்புகளை நீங்க பார்த்தீங்கன்னா எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. அதுல முஸ்லீமும் அவங்க விழாக்கள்ல கண்டுக்கிற மாதிரி, இவங்களும் அவங்க விழாக்கள்ல கலந்துக்கிற மாதிரி. இதுதான் ஓரிரை கொள்கையா? இதற்காகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய உயிரையும் கொடுக்க துணிந்தார்களா? இப்படிப்பட்ட கொள்கையை ஏற்றுக்கொள்வதுதான் ஓரிரை கொள்கைக்கு அழகா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். வேலையே கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, நாம் ஓரிரை கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி அதை துறப்பதுதான் நமக்கு சிறந்தது. நாம் வேலையில் சேர்கிறோம், அங்கு தொழுவதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை.
தொழுக அனுமதிக்காவிட்டாலும் பரவாயில்லை, எனக்கு பணம் தான் முக்கியம், வேலைதான் முக்கியம் என்று சேர்ந்து விடுகிறோம். உண்மையான மூமினாக இருக்கிறோம் என்று சொன்னால், உண்மையான முறையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே படிப்பினை பெறுகிறோம் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த வேலையை துறந்து விட வேண்டும். அப்படிப்பட்ட வேலை நமக்கு தேவையில்லை என்று நாம் அதை துறக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் அல்லாஹ் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இந்த ஓரிரை கொள்கைக்காக மனிதனா இழப்பதற்கு என்ன இருக்கும்? உயிரை விட வேற ஏதாவது இருக்குமா? ஓரிரை கொள்கைக்காக இழப்பதற்கு உயிரை விட வேற ஏதாவது இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்க முடியாது. அப்போ உயிரையே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துறப்பதற்காக தயாரானார்கள். அல்லாஹ் மீது தவக்கல் வைத்தார்கள். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொன்னார்கள். அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நெருப்பிற்கு கட்டளையிடுகிறான், யா நாரு கூனி பர்தன் வ ஸலாம் அலா இப்ராஹிம். நெருப்பே, இப்ராஹிமுக்காக நீ குளிர்ந்த ஒரு இருப்பிடமாக நீ ஆகிவிடு, பூஞ்சலையாக ஆகிவிடு என்று கட்டளையிடுகிறான். அது ஆகிவிடுகிறது. ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஓரிரை கொள்கையிலே மிகவும் கவனமுடையவர்களாக இருந்தார்கள். ஓரிரை கொள்கையை நிலைநிறுத்துவதற்காக மக்களிடம் கெட்ட பெயர் வாங்கினார்கள். மக்கள் அவரை தன்னுடைய தந்தையோ முகத்திலே முழிக்காதே, சென்றுவிடு என்று வீட்டை விட்டு துரத்தினார்கள். மக்களும் துரத்தினார்கள், நாட்டை விட்டு வெளியேறினார்கள். இந்த இஸ்லாத்தை பேணுவதற்காக, தவ்ஹீத் ஓரிரை கொள்கை நிலைநிறுத்துவதற்காக. ஆக இப்படி இந்த ஓரிரை கொள்கைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னுரிமை கொடுத்தார்கள். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை கலீலாக ஆக்கி கொண்டான். அல்லாஹுடைய நேசராக கலீலாக ஆவது என்பது எவ்வளவு பெரிய விஷயம். இதற்காகவே நாம் சில குர்பானிகள் கொடுத்துதான் ஆக வேண்டும். ஏன்னா உலகத்தில் நிரந்தரமாக வாழ்வதற்கு வரவில்லை. நமது நிரந்தர வாழ்க்கை மறுமை வாழ்க்கை தான். அங்குதான் நமக்கு கிஃப்ட் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதற்காகவே இந்த உலகத்தில் எதையும் இழப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் ஈமானை நாம் இழந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போன்று நாம் மட்டும் ஈமானோடு இருந்தால் மட்டும் போதாது, நமது பிள்ளைகளும் அந்த வழியில் வர வேண்டும். நமது பிள்ளைகளும் அந்த வழியில் அந்த ஓரிரை கொள்கையை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக கவனமாக இருந்தார்கள். தனக்கு மட்டும் கிடைத்தால் போதாது, தமது பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதில் அவர்கள் ஆர்வப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதற்காக வேண்டி பல பிரார்த்தனைகளையும் செய்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், வ இத்பதலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில சோதனைகளை கொடுத்து அவர்களை சோதிக்கிறான். ஃபஅத்தம்மஹுன், அதை பரிபூரணமாக அவர்கள் செய்து முடித்தார்கள். அதற்கு ஈடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், கால இன்னி ஜாஇலுக லின்னாஸி இமாமா. இப்ராஹிமே, உங்களை மனிதர்களுக்கு இமாமாக நான் ஆக்குகிறேன் என்று சொல்கிறார்கள். இது பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம்தான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டு அதோடு விட்டுவிடவில்லை. அடுத்து அவர் உடனே கேட்கிறார்கள், கால வமின் துர்ரியத்தி, இறைவா என்னுடைய சந்ததிக்கு அந்த சிறப்பு கிடைக்குமா? காலல எனாலு ஆஹதி ஸாலிமீன், உன்னுடைய சந்ததிக்கும் கிடைக்கும், ஆனால் அநியாயக்காரர்களுக்கு அது கிடைக்காது. பாருங்க, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்ததிக்கும் அது கிடைக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய அந்த ஓரிரை கொள்கை நம்மோடு நின்று விடக்கூடாது. நமது பிள்ளைக்கு சேரணும், தன்னுடைய பிள்ளையுடைய பிள்ளைக்கு சேரணும், பேர பிள்ளைகளுக்கு சேரணும், தன்னுடைய சந்ததிக்கு தொடர்ந்து அது சேரணும் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிலே கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், ரப்பி ஜுனுப்னி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம். ரப்பி ஜுனுப்னி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம். இறைவா, என்னையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் பாதுகாத்தருள், என்னுடைய சந்ததியினரையும் சிலை வணக்கத்தை விட்டும் பாதுகாத்தருள். ஆக இந்த ஓரிரை கொள்கையை நமது சந்ததியினருக்கும் நாம் எடுத்துச் செல்ல வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை சரியாக செய்து முடித்தார்கள். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த மகனும் அதை ஏற்றுக்கொள்கிறார். ஃபலம்மா அஸ்லமா, அந்த இருவரும் சம்மதம் தெரிவித்த பிறகு தல்லஹுலில் ஜபீன், அவர்களை முகக்குப்புற படுக்க வைத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? குர்பானி கொடுக்கிறார்கள். அப்போ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சந்ததிக்கும் அதை கொண்டு செல்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனும் நபி, அவருடைய மகனும் நபி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்,
இப்படி தொடர்ந்து 4 நபிமார்கள் அவருடைய சந்ததியிலே வருகிறார்கள். அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு எவ்வளவு நபி வந்தாங்களோ எல்லாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியில் வந்தவர்கள் தான். எல்லா நபிமார்கள், மூசா, ஈசா, சுலைமான், இப்படி எல்லா நபிமார்களுமே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியில் வந்தவர்கள் தான். ஆக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு மட்டும் அந்த ஓரிரை கிளைகள் கிடைத்தால் போதாது, தன்னுடைய சந்ததிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதில் அவர்கள் இந்த பிரார்த்தனை செய்கிறார்கள். ரப்பி ஜுனுப்னி வ பனிய அன் நஅபுதுல் அஸ்னாம். நாமும் நமது பிள்ளைகளுக்கு இந்த துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் என்ன செய்கிறோம்? பிள்ளை நல்ல வேலைக்கு போகணும், நல்ல நிறைய சம்பாதிக்கணும், சொகுசான வாழ்க்கை வாழணும் தான், இதுல சந்தேகம் இல்லை. ஆனால் நிரந்தரமான வாழ்க்கைக்கு நாம் என்ன பிரார்த்தனை செய்கிறோம்? எமது பிள்ளை தீய செயல்களை விட்டும் ஷிர்கான செயல்களை விட்டும் விலகி அல்லாஹ் வணங்கக்கூடிய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்திருக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவா அல்லாது வேறு ஒரு துவாவும் செய்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேறொரு துவா செய்கிறார்கள். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியதி ரப்பனா வ தகப்பல் துஆ. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி, இறைவா என்னை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக ஆக்கு. வ மின் துர்ரியதி, என்னுடைய சந்ததியினரையும் என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வீராக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்கள். ஆக இது போன்ற பிரார்த்தனைகளை பெற்றோர்கள் நமது பிள்ளைகளுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை ஒரு காலம் வீணாகாது. உடனே அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது அதற்கு பிறகு தாமதமாகவும் அந்த துவாவை ஏற்றுக்கொள்ளலாம். அது எவ்வளவு காலம் வேண்டாலும் தாமதமாகலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு துவாவை செய்கிறார்கள். என்ன துவா? ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். ரப்பனா, நபி இப்ராஹிம் செய்கிறார்கள் துவா, இறைவா அந்த காபத்துல்லாவை எழுப்பி நிற்க வைத்து விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த பிரார்த்தனை செய்கிறார்கள். இறைவா உன்னுடைய இல்லத்தை நாம் எழுப்பிவிட்டோம், இந்த ஊர் வாசிகளுக்காக பிற்காலத்திலே ஒரு நபியை நீ அனுப்ப வேண்டும். வபாத் ஃபீஹிம் ரசூலம் மின்கும், இந்த ஊரார்களிலிருந்து ஒரு நபியை நீ அனுப்ப வேண்டும். அவர் இந்த மக்களுக்கு வேதத்தையும் ஹிக்மத்தையும் அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுவார். அதன் மூலமாக அந்த மக்களை இணை வைப்பிலிருந்து தீய செயல்களில் இருந்து அந்த மக்களை தூய்மைப்படுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு தூதரை நீ இங்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை நிர்ணயம் அந்த கட்டி முடித்த பிறகு துவா செய்கிறார்கள். இந்த துவாவை அல்லாஹ் எப்போ ஏற்றுக்கிறான்? கிட்டத்தட்ட 2500 வருடங்களுக்கு பிறகு நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியா வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க, இன்னி தஅவத்து இப்ராஹிம், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துவாவின் மூலமாக வந்தவன், துவாவாக இருக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார்கள். ஆக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்றைக்கு செய்த அந்த பிரார்த்தனை 2500 வருடங்களுக்கு பிறகு அல்லாஹ் ஏற்படுத்தி வைக்கிறான், நிறைவேற்றி வைக்கிறான் என்று சொன்னால், நாம் நமது பிள்ளைகளுக்கு பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதே சமயத்திலே அந்த பிள்ளைகள் ஓரிரை கொள்கைகளை நிலை நின்று இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், நமது பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்குகிறோம், உலக கல்வியை கொடுக்குகிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் கொடுக்கக்கூடிய அந்த உலக கல்வியும் மார்க்க கல்வியாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை மார்க்க கல்வி அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து ஆக வேண்டும். அப்படி கொடுத்தால்தான் எவ்வளவுதான் அவர்கள் டிகிரிகள் வாங்கினாலும் அந்த கல்வியும் மார்க்க கல்வி ஆகும். இல்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய டிகிரிகள் வாங்கினாலும் அத்தனையும் பயன்படாத கல்வியாகத்தான் அது இருக்கும். எனவே நாம் நமது பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியோடு கூடிய இந்த கல்வியை நாம் கற்றுக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய கால சூழ்நிலை, இன்றைக்கு வேறு பள்ளிகளில் போனோம் என்று சொன்னால் அங்கு அவரவர்களுடைய மத வழிபாட்டு முறைகள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. என்று சொன்னால் 1வது வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரையில் உள்ள அந்த மாணவர்களுக்கு அடிப்படை விஷயங்களை நாம் சொல்லிக் கொடுத்து விட்டால் பிறகு அவர்கள் ஓரிரை கொள்கையை விட்டு செல்வதற்கு வாய்ப்பு இல்லை, அல்லாஹ் நாடினாலே தவிர. ஆக அந்த ஒரு நிலையை நாம் நமது பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். பள்ளிகளில் தொழுவதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை. ஆக அப்படிப்பட்ட பள்ளிகளை நாம் தவிர்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு ஆகிவிட்டோம்னு சொன்னா, படிப்பு வேணுங்கிறதுக்காகவே அந்த பள்ளிகள் நடத்தப்படக்கூடிய மாற்று மத விழாக்களில் தமது பிள்ளைகளை நடிக்க வைக்கிறார்கள். மாற்று மத தெய்வங்களுடைய வேடமிட்டு நடிக்க வைக்கிறார்கள். அதற்கு நாம் சம்மதிக்கிறோம்? எப்படி அந்த குழந்தை எப்படி தௌஹீதாக வரும்? தௌஹீத் கொள்கையாக எப்படி வரும்? நாம் எப்படி அதை அனுமதிக்க முடியும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதுதான் சொன்னார்கள். ஓரிரை கொள்கையிலே தெளிவாக இருந்தார்கள். ஹனீஃப் என்று சொன்னால்
அல்லாஹ் அல்லாமல் வணங்கக்கூடிய அத்தனையும் தவிர்த்து ஒரே இறைவனுக்காக வேண்டி தமது முகத்தை ஒருமைப்படுத்துவதுதான். ஆக இந்த விஷயத்தில் இது அடங்குமா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். ஆக எங்கெல்லாம் இது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதோ அவைகளை கண்டிப்பாக நாம் தவிர்க்க வேண்டும். ஆடைகளில் இருந்து அந்த வணங்கப்படக்கூடிய அந்த தெய்வங்களின் அந்த வேடங்களில் இருந்து இப்படி பல விஷயங்கள் நடத்தப்படுகிறது. இது அல்லாது இன்னும் பல விஷயங்கள் நடத்தப்படுகிறது. அந்த குழந்தைகள் உள்ளத்தில் அதுதான் பதியும். ஆக நாம் நமது பிள்ளைகளுக்கு நல்ல உலக கல்வியை கொடுக்கிற சமயத்திலே நாம் மார்க்க கல்வியோடு அதை கொடுப்போம் என்று சொன்னால் அவர்கள் வழி தவற மாட்டார்கள். அதுவும் இந்த கால சூழ்நிலைகள் இன்னும் குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கிறது. நமது பிள்ளைகள் நமக்கு பிறகும் ஈமானோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஈமானிலே நிலைத்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு இது போன்ற மார்க்க கல்வியை நாம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆன் ஹதீஸ் சம்பந்தப்பட்ட கல்வி அடிப்படை விஷயங்களை அவர்களுக்கு கற்றுத்தர கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் இறந்து விட்டாலும் சரி, நாம் இறந்து நமது எலும்புகள் மண்ணோடு மண்ணாகிவிட்டாலும் சரி, நமது சந்ததியினர் இந்த மார்க்கத்திலே நிலைத்திருப்பார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து பல ஆயிரம் வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் அவர்களை பின்பற்றக்கூடிய நாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு நபியையும் குறித்து தனியாக பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனித்து குறிப்பிட்டு சொல்லி காட்டுகிறான். இத்தபியு மில்லத அபீக்கும் இப்ராஹிம். ஆக அவர்கள் இறந்து போன பின்பும் இன்றைக்கு நாம் ஓரிலை கொள்கையிலே இருக்கிறோம் என்று சொன்னால் அவர்களுடைய இந்த பிரார்த்தனை. ஆக நாம் பிள்ளைகளை வளர்க்கிற பொழுது இந்த முறையை நாம் கடைபிடிக்க வேண்டும். அவர்களுக்கு சிறந்த ஒரு கல்வியை நாம் கொடுக்க வேண்டும். ஓரிரை கொள்கையை போதனை செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த படிப்பினைகளை அறிந்து புரிந்து அதை நாம் பேணி அதன் அடிப்படையில் அல்லாஹுடைய திருப்தியை பெற்று இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய சிறந்த மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி தந்தல்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فقال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وهو أكبر.